success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மழையுடன் சுழன்றடித்த புழுதி புயல். பெட்ரோல் பங்கில் இரும்பு பதாகை விழுந்ததில் 8 பேர் உயிரிழப்பு. பொள்ளாச்சி, தேனி, தென்காசி உட்பட தமிழகத்தில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்ததால் குளிர்ச்சியான சூழல். திருப்பூர் மாவட்டத்தில் 17 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை. 3 சிறுவர்கள் உள்பட 9 பேரை கைது செய்து சிறையில் அடைப்பு. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 36,137 சிறுமிகள் கருவுற்றுள்ளனர். ஆர்டிஐ மூலம் வெளியான அதிர்ச்சி தகவல். பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் செவ்வாய்க்கிழமை வெளியாகிறது. தேர்வு முடிவுகளை மாணாக்கருக்கு குறுஞ்செய்தி மூலம் அனுப்ப ஏற்பாடு. "57 ஆண்டுகளாக ஏமாந்தது போதும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆவேசம். தொகுதிகளை கேட்கும் நிலையில் இருந்து கொடுக்கும் நிலைக்கு மாற வேண்டும் எனவும் சூளுரை. எவ்வளவு காலம் ஒரு கட்சியிடம் எங்களுக்கு தொகுதி கொடுங்கள் என்று நாம் கையேந்தி நிற்கின்ற நிலை, அந்த நிலையில் இருக்க போகிறோம். ஒரு காலத்தில் நாம் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதிகளை கொடுத்தோம். அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அண்ணாமலை மீதான கிரிமினல் வழக்கு குறித்து ஆளுநர் மாளிகை எந்த தகவலும் வெளியிடவில்லை. வழக்கு தொடர அனுமதி தரவில்லை என்றும் ஆளுநர் RN ரவி விளக்கம். நான்காம் கட்ட தேர்தலில் இரவு 8 மணி நிலவரப்படி 62.84 விழுக்காடு வாக்குகள் பதிவு. அதிகபட்சமாக மேற்குவங்க மாநிலத்தில் 75.94 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் செவ்வாய்க்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரதமர் மோடி. பிரம்மாண்ட சாலை பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆழ்கடத்தல் வழக்கில் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினர் HT ரேவண்ணாவுக்கு ஜாமீன். பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.